இது டே 6 பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ். சரி, லாஸ்ட் 2 கிளாஸஸில் ரொம்ப சிம்பிளான பேசிக்கான இங்கிலீஷில் கற்றுக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம். இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அது பேசிக்காக இருக்கும். லாஸ்ட் கிளாஸஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இதெல்லாமா சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்காம யாராவது ஒருவருக்கு உதவும் அப்படின்னு நினைங்க. இன்றைக்குள்ள கிளாஸ் எதை பற்றினா வேர்ப், இதை பற்றி தான். சரி, எல்லா நபர்களுடைய பெயர், பொருள்களுடைய பெயர், விலங்குகளுடைய பெயர் இது எல்லாம் தெரிஞ்சாலும் அல்லது ஒரு வாக்கியத்தை எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரிஞ்சாலும் இந்த வெர்ப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வெர்ப் எதுக்கு பயன்படுது? காலத்தை குறிக்கிறதுக்கு தான் பயன்படுது. இன்னைக்கு நடக்குதா, நேற்றைக்கு நடந்ததா, நாளைக்கு நடக்க போகுதா, இப்போ நடக்குதா, பிறகு நடக்குமா, இதுக்கு முன்னாலேயே நடந்து முடிஞ்சிட்டா, இப்படி நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் இந்த 3 காலங்களையும் குறிக்கிறதுக்காக தான் இந்த வெர்ப் பயன்படுது. அதே போல் ஒருமையா பன்மையா இதை குறிக்கிறதற்காகவும் இந்த வெர்பு பயன்படுது இங்கிலீஷில். சரி, இப்போ சிம்பிளான நிகழ்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய வெர்புக்கு எப்படி வார்த்தைகள், பொருள்கள், மனுஷர்களை டிபெண்ட் பண்ணி, இடத்தை டிபெண்ட் பண்ணி மாறும் அப்படிங்கிறத கற்றுக்கிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், பயப்படாதீங்க. வெரி சிம்பிள், ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். சரி, இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆம், நம்ம ஐ அப்படின்னு நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்னென்னா ஐ. சரியா, இதுக்கு என்ன வெர்ப் வரும் அப்படின்னா ஆம் அப்படிங்கிற ஒரு வெர்ப் வரும். எந்த இடத்துல ஐ வந்தாலும் என்ன தான் வரும்? ஐ ஆம் அ டீச்சர். இப்போ ஐ ஆம் கோயிங், அந்த மாதிரி எல்லா வார்த்தைகள்லையும் நிகழ்காலத்தில் நடக்குன்னா என்ன தான் வரும்? ஐக்கு அடுத்து ஆம் அப்படிங்கிற ஒரு வெர்பு தான் வரும். சரி, இதுவே அவன், அவள் அப்படின்னு குறிக்கக்கூடிய ஒருமை வார்த்தை ஹீ, ஷீ, இட், இந்த ஒருமை வார்த்தைகள் எல்லாத்துக்கும் எது தான் வெர்பாக வரும்? இஸ் அப்படிங்கிறது தான் வெர்பாக வரும். இதுவே தே அல்லது யூ, இப்படி பன்மை நிறைய பேரை குறிக்கிற வார்த்தைகளுக்கு ஆர், ஏஆர்இ, ஆர் அப்படிங்கிற வார்த்தை தான் என்ன வரும்? வெர்பாக வரும். சரி, ஐக்கு ஆம், ஹீ, ஷீ, இட்டுக்கு இஸ், யூ, தே, வி இந்த வார்த்தைகளுக்கு ஆர் அப்படிங்கிற வெர்பும் பயன்படுது. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஐ ஆம் அபிஷேகா. சரி, இதை கேள்வியை மாற்றினா எப்படி மாறும்? இந்த வெர்ப் முதல்ல வந்துடும். எஸ்ஆர் நோ கொஸ்டினுக்கு மட்டும், டபிள்யூஹெச் கொஸ்டினுக்கு கிடையாது. எஸ்ஆர் நோ கொஸ்டின் எதுக்காக? தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக. நீங்கள் அபிஷேகா தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? எப்படி மாறும்? வெர்ப் முதல்ல வரும். ஆம் ஐ அபிஷேகா, இப்படி தான் எஸ்ஆர் நோ கொஸ்டின் மாறும். ஐ ஆம் அபிஷேகா, ஆம் ஐ அபிஷேகா, நான் அபிஷேகாவா அப்படின்னு இந்த கேள்வி வருது. சரி, அதே போல் ஒரு நபர், அவன் ஒரு இன்ஜினியர், அவன் ஒரு இன்ஜினியரா, இந்த மாதிரியான வார்த்தைகள் எப்படி வரும்? ஹீ இஸ் அன் இன்ஜினியர், இது ஆன்சர். கேள்வி எப்படி வரும்? இஸ் ஹீ அன் இன்ஜினியர், இப்படி தான் கேள்வி வரும் வெர்பு முதல்ல வந்துச்சுன்னா. சரி, இப்போ அனு இஸ் அ டீச்சர், கேள்வி எப்படி வரும்? இஸ் ஷீ அ டீச்சர், இதுவே ஸ்டேட்மெண்ட், ஒரு சின்ன வாக்கியம், அவள் ஒரு ஆசிரியர், எப்படி வரும்? ஷீ இஸ் அ டீச்சர் அப்படின்னு வரும். கவனிச்சிங்களா? ஹீ, ஷீக்கு என்ன வெர்பு தான் பயன்படுத்தியிருக்கோம்? இஸ் அப்படிங்கிற வெர்பு தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இட் இஸ் அ ஃபுட்பால். சரி, இது கேள்வியாக எப்படி வரும்? இஸ் திஸ் அ ஃபுட்பால் அப்படின்னு கேள்வி வரும். இந்த இடத்துல இட்டுக்கு அடுத்து என்ன தான் பயன்படுத்தியிருக்கோம்? இஸ் அப்படிங்கிற வெர்பு தான் பயன்படுத்தியிருக்கோம். சரி, யூ எப்படி பயன்படும்? யூ ஆர் அ டீச்சர், இதில் நீ ஒரு ஆசிரியர். யூ, அதுக்கடுத்து என்ன வார்த்தை வருது? ஆர் அப்படிங்கிற வெர்பு தான் வருது. சரி, அதே போல் வி ஆர் பிளேயர்ஸ், இதில் விக்கு அடுத்து என்ன தான் பயன்படுத்தியிருக்கோம்? ஆர் அப்படிங்கிற வார்த்தை தான். நாங்கள் விளையாட்டு வீரர்கள், அதனால் இது பன்மை சொல்லுங்கிறதுனால ஆர், ஏஆர்இ, ஆர் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்கோம். சரி, அதே போல் யூ ஆர் மை ஃப்ரெண்ட், நமக்கு முன்னால் உள்ள நபர், ஒரு நபரோ ரெண்டாவது நபரோ, அது யூங்க வார்த்தை தான் வரும். அந்த யூங்க வார்த்தை பன்மையையும் குறிக்கிறதுனால அதுக்கு என்ன வார்த்தை தான் வரும்? ஆர், இதுதான் பயன்படுத்தியிருக்கோம். யூ ஆர் மை ஃப்ரெண்ட். பக்கத்தில் ஒரு ஆப்பிள் இருந்தால் திஸ் இஸ் அ ஆப்பிள். ஓகே, இதில் இஸ் தான் வருது. இதுவே தூரத்தில் ஒரு ஆப்பிள் இருந்தால் தட் இஸ் அன் ஆப்பிள், தட்டுக்கு அப்புறம் இஸ் தான் வருது. இது பக்கத்தில் நிறைய ஆப்பிள்ஸ் இருந்தால் என்ன வரும்?
தீஸ் ஆர் ஆப்பிள்ஸ். இதில் ஆன் வராது. இது ஒருமை கிடையாது, பன்மை. அதே போல் இந்த இடத்துல என்னது வரும்? ஆர் தான் பயன்படும். இதுவே தொலைவில் நிறைய ஆப்பிள்ஸ் இருந்தால் தோஸ் ஆர் ஆப்பிள்ஸ். தோஸ் இது நிறைய விஷயங்களை குறிக்கிறதுனால இது பன்மை. அதனால் ஏஆர்இ ஆர், அந்த ஆறுங்க வெர்பை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். சரியா? இந்த ஆர்டிக்கிள் பன்மை ப்ளூரலுக்கு வராது. இதை பற்றி தனி கிளாஸில் பார்க்கலாம். சரி, ப்ராக்டிஸ்க்கான பிக்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட். ப்ராக்டிஸ் இல்லாமல் எதுவுமே டெவலப் ஆகாது. இதோ வளர்ச்சி பாதையில் நான் உங்களோடு.